hello guys, come back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறேன்னா என்னடா இது கிச்சன் ரூம்ல நின்னுட்டு வீடியோ போடுறாளன்னு நினைப்பீங்க. சோ இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம்ன்றேன்னா வீட்ல பிரியாணி செய்யலாம்னு பார்த்தேன். சரி ஓகே இதையே நம்ம வீடியோவா எடுக்கலாமே. இதுல என்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். எங்க வீட்ல வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி நான் உங்கள்கிட்ட அப்பதே சொன்னேன். டெல்லியில வந்து பாஸ்மதி அரிசி ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பாஸ்மதி அரிசி எப்பவுமே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வரும்போது புதினா வாங்கிட்டு வர சொன்னேன். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிரியாணி தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிரியாணி வைக்கிறதா இருந்தால் இந்த டிப்ஸும் இந்த வீடியோவும் உங்களுக்காக. வைக்க தெரிஞ்சாலும் காளான் வைக்க தெரியாது அப்படின்னாலும் இதுவும் உங்களுக்காக தான். ஸோ என்னோட வீடியோவை பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் டிப்ஸ் தான். வித்தின் 10 மினிட்ஸ்ல நான் இந்த பிரியாணி ரெடி பண்ணிடுவேன். வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும். என்னோட பசங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படி நான் காளான் பிரியாணி வைக்கிறேன் அப்படின்றதான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பாஸ்மதி அரிசி இந்த கப்புக்கு 2 கப் எடுத்திருக்கிறேன். 2 கப் எடுத்து ஃபர்ஸ்டே வந்து கழுவிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் கழுவ முடியாது. நான் வந்து ரொம்ப லேட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஆல்ரெடி வந்து ஊற வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த காளானை வந்து கழுவி வச்சுக்கலாம். நான் அவ்வளோவா இப்போ திங்ஸ் வந்து கொண்டு வரல, அதனால இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன். நல்லா கழுவுனதுக்கப்புறம் நல்லா சின்னதாக நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் 65க்கு ஊற வைக்கிற மாதிரி உங்ககிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை போட்டுருங்க. சிக்கன் வறுக்கிற மசாலா இருந்தால் அது கூட போடலாம். எங்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை, இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், நான் சில்லி மசாலா தூள் தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு சிக்கன் வறுக்கிற மசாலா இருந்தால் நீங்கள் அதே போடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து என் கையில் இருக்கிறது சில்லி மசாலா, அதனால் அது மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அதை தனியாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்லைஸாக வெட்டுங்க ஆனியனை. இந்த ஆனியன் வெட்டினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்து பட்டை கிராம்புலாம் போடணும். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்புமே கிடைக்கல, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது போல். ஸோ என்னால் போக முடியல, அதனால் பட்டை கிராம்பு இல்லாமல் சமைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பட்டை கிராம்பு இருந்தால் பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்து ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுட்டேன். அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு நான் அதில் வந்து காளானை வந்து போட்டுட்டேன். நான் ஆக்சுவலாக அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அங்கே வந்து சிக்கன் வறுக்கிறது எப்படி நீங்கள் செய்வீங்களோ அந்த மாதிரி அந்த சைடு வந்து சிக்கன் வறுத்து எடுத்துருங்க. காளானை வறுத்து எடுத்துருங்க. அந்த சைடு வறுத்து எடுத்துகிட்டே இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு போடுவேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். எங்கள் பையன்தான் புதினா போடுவேன்னு சொல்லி அடம்பிடிச்சாச்சு, அவரே போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காளான் வந்து உள்ளே சேர்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, எல்லா இடத்துலையும் மெர்ஜாகிற மாதிரி. அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேயுமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வத்தத்தூள் சேர்த்துருக்குறேன். அதுக்கடுத்து தயிர் போட்டு நல்லா வந்து அரிசி நம்ம போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விடணும். மசாலா எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டதுக்கப்புறம் தான் தண்ணியே ஊற்றணும், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப்பு வந்து நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு விசிலும் ஒரு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டா போதும். இந்த பாருங்கள், எனக்கு குக்கரில் வந்து விசில் வந்துட்டு விசிலும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு வேறு லெவலில் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு, நல்லா அழகாக இருக்குது.
அவ்வளோதான் கைஸ், பிரியாணி ஈஸியாக 10 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா சார் தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டாரு. சின்னவர் பார்த்தீங்கன்னா அவர் அப்போதே தூங்கிட்டார், அதனால் அவரை விட்டுடலாம். இனிமேல் பிரியாணி அவர் டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஜோஜி சாப்பிட்லாமா? ஓகே, நம்ம பிரியாணி சாப்பிட்லாமா? ஓகே டீக்கே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. பேபி சாப்பாடு எப்படி? ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் உங்ககிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் ரெனி. டாடா பாய்.